Hello everyone, welcome to my channel Kavi's Dairies. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு காரசாரமான கருவாட்டு குழம்பு அதுவும் சிம்பிளான ingredients வச்சு எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா நான் கவிதா and நம்ம சேனல் Kavi's Dairies. இங்க வந்து ஏகப்பட்ட travel vlogs, DIYs, unusual recipes and இன்னும் நிறைய பார்க்கலாம். So என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு notify ஆகும். So இப்போ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். இன்னையோட கருவாட்டு குழம்புக்கு இந்த டைப் ஆஃப் கருவாடு தான் எடுத்துருக்கோம் அண்ட் இதோட பேரெல்லாம் சரியாக தெரியல பட் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து சாப் பண்ணி வச்ச ஆனியன், டொமேட்டோ அண்ட் இடித்து வச்ச கார்லிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது கூடவே புளி தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த புளி தண்ணி வந்து வெறும் புளி தண்ணியாக நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, அது கூட வந்து கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர், 3/4 ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர், அது கூட கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக சாப் பண்ணி வச்ச டொமேட்டோ அண்ட் ஆனியன் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். டேமரிண்ட் எக்ஸ்ட்ராக்டை நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் இப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ புளி தண்ணியும் ரெடி ஆயாச்சு. கூடவே பக்கத்தில் இருக்கிற கருவாடையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கருவாடை வந்து வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ட்வைஸ் வார்ம் வாட்டரில் அண்ட் ட்வைஸ் கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வரும். இப்போ நம்மளோட கறி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு அதில் கொஞ்சம் மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட் எல்லாமே பொரிஞ்சதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன் அண்ட் இடித்து வச்ச கார்லிக் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து சாப் பண்ணி வச்சு டொமேட்டோவும் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் டொமேட்டோ குக் ஆகிறதுக்காக நம்ம எந்த சால்ட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் கருவாட்லேயே ஆல்ரெடி சால்ட் இருக்கும். அது கூடவே நம்ம ஆல்ரெடி புளி தண்ணியும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து எந்த சால்ட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல. இங்கே நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவாடும் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ண டொமேட்டோ வந்து குக் ஆன பிறகு நம்ம இந்த கருவாடை வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவாடை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கருவாடு ஆட் பண்ண பிறகு டொமேட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் ஆல்சோ கருவாடு வந்து குக் ஆகணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை, இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆனால் மட்டும் போதும். ஒரு 1 minute வரைக்கும் கருவாடு வந்து ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண பிறகு இன்னும் வாட்டர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 minutes நல்லாவே குக் ஆகணும். ஸோ அதனால் நம்ம வந்து லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிறகு நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கறி வந்து இப்படி தான் நல்லா கொதிச்சு வந்திருக்கும். ஆல்சோ கறி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம வந்து டேஸ்ட் சரி வர பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இறக்கி வச்சிடலாம். அண்ட் இப்போது நம்மளோட கருவாட்டு குழம்பு வந்து ரெடி டு டேஸ்ட். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு அரோமா கொடுத்துச்சு அண்ட் பார்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நான் அதை வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ சுட சுட ரைஸும் அதோடு சேர்த்து சுட சுட கருவாட்டு குழம்பும் சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் நல்ல ஒரு அரோமாவும் ஆல்ரெடி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ சாப்பிடாம எப்படி. ஸோ நான் இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து சின்ன கருவாடு தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஆல்சோ நம்ம சேனல் இருக்கக்கூடிய மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் ஏராளமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.